friends, welcome to Revati Pooja Lifestyle. இந்த வீடியோ என்னைக்கு எடுத்ததுன்னா சஷ்டி ஆரம்பிக்கிற நாளில் எடுத்த வீடியோ தான். வரலட்சுமி வந்து வெள்ளிக்கிழமை வழிபாடு பண்ணோம். சனிக்கிழமை காலையில் வந்து சுவாமியை வச்ச இடத்த எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி விளக்கேற்றிட்டு நான் வந்து 7 நாட்கள் சஷ்டி விரதம் வந்து இருந்தேன். ஆரம்பித்த நாள் வந்து நேட்டிவ் பிளேஸில் தான் இருந்தேன். நான் இதெல்லாம் எடுத்து முடிச்சிட்டு பிறகு அவங்களாம் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே டிஃபன்லாம் சாப்பிட்டாச்சு. நான் மட்டும் ஃபாஸ்டிங் இருந்தேன். காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஃபாஸ்டிங் இருந்தேன். காலையிலையும் கந்தசஷ்டி படிச்சுட்டு ஈவினிங்கும் அதே மாதிரி கந்தசஷ்டி படிச்சுட்டு தான் விரதம் முடிச்சிருந்தேன். நான் மார்னிங் அரௌண்ட் ஒரு 8:30க்கெலாம் இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா நாங்கள் வந்து காலாஸ்திரி போகிறதுக்காக பிளான் பண்ணியிருந்தோம். அங்கேயும் கோயிலுக்கெலாம் போயிருந்தோம். பசங்களை கூட்டிகிட்டு போனோன்னா நம்ம எல்லாம் ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறது தான் நல்லது. அதுவும் தீபாவளி அடுத்த நாள்னாலே பேக்கில் வந்து ஓட்ட வடை முறுக்கு தான் இருக்கும் ஸ்நாக்ஸுனாலே. அதெல்லாம் எடுத்து வச்சுட்டோம். கொஞ்சம் பழங்கள்லாம் வச்சுட்டு தண்ணி பாட்டிலாம் எடுத்துக்கிட்டு கிளம்பியாச்சு. நாங்கள் வீட்டிலேருந்து அரௌண்ட் ஒரு 11 o'clock கிளம்பியிருந்தோம். நாங்கள் எதுக்காகனா எல்லாருமே சாப்பிட்டு குளித்து ரெடி ஆகிறதுக்குள்ளே அந்த நேரம் ஆகிடுச்சு. அதனால் 11 o'clock கிளம்பியிருந்தோம். நாங்கள் வீட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகும்போது கொஞ்சம் வெயிலாக இருந்தது. அதுக்கப்புறம் போக போக வந்து மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அரௌண்ட் கோயில்கிட்ட வரும்போது மழை நின்றுருச்சு. நல்லா சுவாமியெல்லாம் பார்த்து நல்லா தரிசனமும் கிடச்சாச்சு. அங்கே இருக்கிற வியூவெல்லாம் கொஞ்சம் கிளிப்பிங் மாதிரியும் எடுத்திருக்கேன். நான் கோயில் என்ட்ரன்ஸில் அரௌண்ட் ஒரு 1 o'clock அது மாதிரி தான் ரீச் ஆகணும். அங்கேயும் டோக்கன் வாங்கியிருந்தாங்க. அதே மாதிரி நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுக்க முடியாது. கோயிலுக்குள்ளெல்லாம் ஃபோட்டோ எடுக்க முடியாது. கோபுரம் வெளியே வந்து நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அதே மாதிரி என்ட்ரன்ஸ்க்கு ஆகிறதுக்கு முன்னாடியே விநாயகர் இருந்தார். அந்த விநாயகரையும் வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் கார் பார்க்கிங் பண்ண போயிருந்தோம். அதுக்கப்புறமா தரிசனம்லாம் முடிஞ்சிட்ட பிறகு தான் நாங்கள் லஞ்சே சாப்பிட்ருந்தோம். நான் வந்து வெறும் ஜூஸ் தான் சாப்பிட்டேன். எல்லாருமே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ரைஸ் எடுத்துக்கிட்டாங்க. கோயில் பக்கத்துலேயே ஒரு கோபுரமும் இருக்குது. பார்க் மாதிரி அதை வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஊஞ்சலில் வந்து சிவனும் பார்வதி இருக்கிற மாதிரியும் இருக்குது. நிறைய ஃபோட்டோ கிளிப்பிங்லாம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி கோயிலுக்கு போயிட்டு தரிசனம்லாம் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் நம்ம ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கூட நம்ம திரும்ப வீட்டுக்கு வர மாதிரி இருக்காங்க. இன்னொரு கோயிலுக்கும் போயிருந்தோம். பக்கத்துலேயே தான், அதுவும் மலை மேலே தான் இருக்குது. அங்கேருந்து காலாஸ்திரி டவுன் ஃபுல்லாகவே கவர் ஆகுது. நல்லா பார்க்குறதுக்கு வியூ வந்து நல்லா இருக்குது. நம்ம விசேஷ நாட்களில் போனோன்னா ரொம்ப கூட்டமாக இருக்குது. மீதி நேரத்தில் போனால் கூட்டம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் தோணுது எனக்கு. இது வந்து அரௌண்ட் எனக்கு தெரிஞ்சு இது செகண்ட் டைம் போகிறேன். ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா அப்பா கூடலாம் போயிருந்தேன். இது செகண்ட் டைம். கல்யாணம் ஆகி இது ஃபஸ்ட் டைம் தான் போயிருக்கேன் நான். உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் நல்லாவே என்ஜாய் பண்ணோம். முடிஞ்ச வரைக்கும் நான் ஷார்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். நான் வீட்டில் வந்து என்னோடய ரொட்டீன் ஒர்க்கையும் நான் அப்லோட் பண்ணுறேன். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச பூஜை குறிப்புகளும் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். எனக்கு இந்த சப்போர்ட் மாதிரி எப்போவுமே எனக்கு சப்போர்ட் தேவை தான். இதே மாதிரி எனக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள்.